do not post anything that is non-professional. Indians நாவே அதுவும் சவுத் இந்தியன்ஸ் நாவே இங்கே எல்லாருக்கும் தெரியும் நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வேலை தேடுறது நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடினீங்கன்னா இட்ஸ் டூ லேட். புது கவர்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து திங்ஸ் வில் கெட் பெட்டர். For the others, Tamil, so really quickly, Denzel Padota, 24 years இருக்காங்க. At the moment, Chief Delivery Officer, NTT Data, and I've got about 1,500 people இருக்காங்க இங்கே India, UKல. இந்தியாவில் வந்து about 5,000 people இருக்காங்க என்னுடைய டிவிஷன்ஸில். My scope of portfolio வந்து it's about £1 billion இங்கே. வேலை செய்கிற யூகேல இருக்கிற ஒர்க்கிங் ப்ராக்டிசஸ், நான் ஐடி பற்றி பேசுகிறேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இது யூகே வந்து வாசன்ட் அஸ் டெக்னிக்கலி அட்வான்ஸ் அஸ் சம் ஆஃப் தி அதர் கண்ட்ரிஸ். அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் நாங்கள் வரும்போது டயல்-அப் கனெக்ஷனில் தான் இருந்தோம். இன்டர்நெட் எல்லாம் வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி கிடையாது. பட் இந்த லாஸ்ட் ஒரு 15 yearsல வந்து இட் இஸ் டேக்கன் ஓவர் குவைட் லாட். ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இங்கே இருக்கிற வேர்ல்டு. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் இன்னும் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஆர் வெரி காமன். ஒர்க் பிளேஸில் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஆர் வெரி காமன். ஸோ ஹவு கேன் யூ லேண்ட் அ ஜாப்? எப்படி வேலை கிடைக்கும்? எத்தனை பேர் லிங்க்டின்ல இருக்கீங்க? 95%. ஓகே. எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்கீங்க? ஆர் யூ ஷுவர்? ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எத்தனை பேர் போஸ்ட் பண்ணுறீங்க லிங்க்டின்ல? அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எவ்வளோ பேர்கிட்ட வந்து சிவி ரெஸ்யூமே இருக்கு? அந்த ரெஸ்யூமேவை நீங்களா பண்ணீங்களா இல்லை யாராவது உங்களுக்கு பண்ணாங்களா? எத்தனை வாட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க? யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா? ஓகே, நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சிவி வந்து ஒரு A4 ஷீட் தான் இருக்கணும், ஒரு சைடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே யாராவது இருந்தால் நோ யூஸ், யாரும் படிக்க போகிறதில்ல. ஏன்னா 90% நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்லை சிவி பண்ணும்போதோ ஜென்ரலி ஏஐ டூல்ஸ் தான் வில் டூ இட் ஃபார் அஸ். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ChatGPT, OpenAI, இது மாதிரி. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஆல்கரிதம் தான் 90% ஆஃப் த லார்ஜர் கம்பெனிஸ், யூகேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து அப்படி தான் வெட் பண்ணுவாங்க சிவி. ஸோ எவ்வளோ டேட்டா ஜாஸ்தி இருக்கோ இட் டசன்ட் மேட்டர். அந்த ஃபஸ்ட்டு 1 page சிவி தான் உங்களுக்கு மெயின். ஸோ உங்களுக்கு சிவி வந்து ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக யாராவது ரிவ்யூ பண்ண சொல்லுங்கள். ஸோ மேபி அது சம்திங் தட் வி கேன் டிஸ்கஸ் as part of PM careers, as part of a service. முக்கியம். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கேஸ் ஸ்டடீஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா உங்கள் கோட் பேஸ், நீங்கள் GitHub-ஆக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கே நீங்கள் கோட் பண்ணாலும் அந்த ஐடி வந்து உங்கள் சிவியில் போடணும். ஏன்னா டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போகிறதா இருந்தால் அங்கே போய் பார்ப்பாங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பசங்க, என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க, ரியலாகவே உனக்கு இந்த டெக்னாலஜி தெரியுமா? அது மெக்கானிக்கலாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸாக இருக்கும். நீங்கள் பண்ண பேப்பர்ஸ், நீங்கள் பண்ண ரிசர்ச் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி ஹைலைட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நோ பிளேகரிசம். அது டாக்டர் சிவா பேசுவார் இப்போ அதை பற்றி. எங்கேயாவது காப்பி அடிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா we have enough tools to find out. ஸோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் யூ டேக் த கான்செப்ட் அண்ட் ரீரைட் இட். உங்கள் வேர்ட்ஸில் திருப்பி அதை சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து இங்கே க்ரெடிபிலிட்டி இந்த ஊரில் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி உங்கள் க்ரெடிபிலிட்டி போயிருச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் திருப்பி அதை கெயின் பண்ணுறது. ஸோ வி saw the CV. ரெண்டாவது வந்து லிங்க்டின் அண்ட் சோஷியல் மீடியா. லிங்க்டின் வந்து இஸ் ஆல்கரிதம் ட்ரிவன். அதாவது நீங்கள் யாரை எதை எப்படி படிக்கிறீங்களோ அதை மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு திருப்பி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோ இல்லை மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கவங்களையோ நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற கனெக்ஷன்ஸு, உங்களை மேட்ச் பண்ணுற கனெக்ஷன்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, அன்லெஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லீடரோ இல்லைனா சம்படி ஹூஸ் வெரி சீனியரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற போது ஓகே வேறு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பண்ணலாம். பட் ட்ரை அண்ட் உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் ட்ரை அண்ட் டூ தட். அதாவது ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன படிக்கிறீங்க, என்ன ரீபோஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் ஏரியாலேயே இருக்கணும். மெயினாக ரீபோஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் டோன்ட் ரீபோஸ்ட். உங்களுடைய கமெண்ட்ஸ் அதில் இருக்கணும். ரீபோஸ்ட் யார் வேணாலும் பண்ணலாம், ஒரே பட்டன் தான். பட் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க ரெக்ரூட்டர்ஸ். டெக்னிக்கல் ரெக்ரூட்டர்ஸ் ஜென்ரலாக லிங்க்டின்ல தான் 95% they will do.
ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க? எல்லோரும் தானே? ட்விட்டர் எல்லோரும் தான். ஸோ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஈவன் தோ இட் இஸ் உங்களுடைய பர்சனல் சோஷியல் மீடியா, தயவு செஞ்சு டிவைசிவ் காமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அது ரேசிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ரிலிஜனாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வந்து வி டேக் ஆல் தோஸ் திங்ஸ் சீரியஸ்லி. அதாவது இப்போ எங்கள் என்டிடி டேட்டாக்குள்ளே நாங்கள் யாரையாவது கூப்பிட்டு வரோன்னா அதெல்லாம் செக் பண்ணுவோம். வாட் இஸ் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ், என்ன இஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட்டா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா, இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு யோர் பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஐடி வச்சுக்கோங்க. ஒரு ஐடி வந்து இவங்க பர்சனல் ஐடியா இருக்கட்டும், இன்னொரு ஐடி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். LinkedInல do not post anything that is non-professional. And I'm saying this in English so you get it, right? Religious, political leaning LinkedInல இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி இருக்கிறவங்க ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா கேன்சல் பண்ணுங்க. எனக்கு நியர்லி 4000 கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் LinkedInல. அங்கே அந்த கனெக்ஷன்ஸில் யாராவது அப்படி ஒர்க் ரிலேட்டட் போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா நான் இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அது அஃபெக்ட்ஸ் மை ஆல்கரிதம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நான் ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதில் தான் வந்து 90% ஆஃப் த ஃபில்டரிங் ஹேப்பன்ஸ். வேலை இன்டர்வியூஸில் வந்து ப்ரொஃபஷனலாக இருங்க. ட்ரெஸ்ஸிங் இஸ் வெரிலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்டில் வேலை கிடச்சி வந்த பிறகு வேணால் போகலாம். பட் ஆனால் இன்டர்வியூஸ் டைமுக்கு இருங்க. அந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஐரானிக்கலாக நம்ம தமிழில் பேசுகிறோம், பட் இங்கே முக்கியமாக வந்து உங்கள் இங்கிலீஷ் குவாலிட்டி ஆஃப் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. இந்த குரூப்லேயே சுற்றிட்டு இருக்காதிங்க. வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதர் கண்ட்ரீஸ், இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ நோ இட்ஸ் ஹார்ட், ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் குரூப் அப்படின்றதுனால. பட் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆப்வியஸ்லி டைம் இஸ். ஸோ என்னை வந்து மீட் பண்ணுங்கள், இல்லை அந்த ரவுண்ட் டேபிள்ஸில் வி வில் டாக் அ லிட்டில் பிட் மோர். ஏன் வேலை கிடைக்காதுன்றது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக வந்து நர்வஸ்னஸ் இருக்கும் இன்டர்வியூஸில். நர்வஸ்னஸ் இருக்கலாம், பட் ஆனால் அந்த நர்வஸ் எனர்ஜியை பாசிட்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு சின்ன கார்ட்லேயோ இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இங்கே யாரும் தே டோன்ட் மைண்ட். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. பட் ஆனால் தெரியாத ஒன்று தெரியுற மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணுறது, நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி பெருசாக எழுதுவாங்கள்ல சில எக்ஸாம்ஸ்லலாம் ஷீட் கவர் பண்ணுறதுக்கு, அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். மூணாவது வந்து டீம் பாண்டிங். அதாவது ஒரு டீமுக்குள்ளே எப்படி வேலை செய்யணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாட்டு தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது அது அவங்களுக்கு பிடிக்காது. இங்கே வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. உங்கள் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு வந்து குரூப் டிஸ்கஷன்லாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் ரவுண்டு டெக்னிக்கலாக யாராக பண்ணுவாங்க. ஹெச்ஆர் ரவுண்டு உங்களுடைய கல்ச்சரல் ஃபிட் பார்ப்பாங்க. கல்ச்சரல் ஃபிட்னா அங்கே தான் நான் சொன்ன இதெல்லாம் வரும். அதுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறீங்க, லிங்க்டின்ல என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா தே வில் ஆஸ்க், ஏன் நீங்கள் ரைட் லீனிங்காக இருக்கீங்க, லெஃப்ட் லீனிங்காக இருக்கீங்க, எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கரெக்டாக, உங்களால் எங்கள் ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுமா, அது வந்து ஹெச்ஆர் சைடில் கேட்பாங்க. டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். பட் யாருமே வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்க மாட்டீங்க. இந்தியாவில் நிறைய பேர் இன்டர்வியூஸ் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உட்காந்துருக்கிற இன்டர்வியூர் வந்து அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் தே வில் ட்ரை டு மேக் யூ ஃபீல் ஸ்மால். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி. இங்கே அது மாதிரி நடக்காது. அன்லஸ் ஒரு இந்தியன் இன்டர்வியூ பண்ணால் தட் ஹேப்பன்ஸ். அதனால் அதுக்கு ஒரு கேவியட் கொடுக்குறேன். இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே வேலை செஞ்சு வரேன்னா இட் டசன்ட் ஹேப்பன். நான் செய்ய மாட்டேன், பட் இட் டஸ் ஹேப்பன். பட் ஜென்ரலாக வந்து இங்கே இருக்கிற ஒருத்தரோ இல்லை அமெரிக்கனோ யாராவது இன்டர்வியூ பண்ணால் இட் வில் பி அ வெரி ஃபேர் இன்டர்வியூ. அவங்க வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னா அவங்க இன்டர்வியூ வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க, மேபி இட் இஸ் பெட்டர் வி ஸ்டாப் த இன்டர்வியூ நோ அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் டு ப்ரிசர்வ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால் வந்து நீங்கள் நிறைய இந்தியாவில் கற்றுக்கிட்டதை வந்து இங்கே மறந்துடுங்க. ட்ரை அண்ட் ஸ்டார்ட். பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரோ சொல்கிறாங்க இங்கே ரேசிசம் இருக்குது. நிறைய போஸ்ட் பார்த்தேன். இந்த நிறைய பேர் பசங்க உங்களை மாதிரி வந்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம் சேனலில் ஆரம்பிச்சுட்டு பண்ணுற அளப்புறம் இருக்கு. இங்கே ரேசிசம் இருக்குது, இங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது. எந்த கண்ட்ரியில் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அதை பெர்சீவ் பண்ணுறீங்கன்னு. அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா லீகலாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. டைவர்சிட்டி, எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன், DEINO, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த UK. தே ரியலி ரெஸ்பெக்ட் இட். அதனால் இந்தியன்ஸுனாவே, அதுவும் சவுத் இந்தியன்ஸுனாவே இங்கே எல்லாருக்கும் தெரியும் நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு. அதனால் வந்து நீங்களாக வந்து
நம்ம ப்ரௌன் ஸ்கின், நம்மளை வந்து ரேசிசம் இருக்கும், அந்த பெர்செப்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி அதுக்காக வந்து யாராவது எதாவது சொன்னால் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அதை லீகலாக டீல் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாதீங்க, ட்விட்டரில் போஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக உங்கள் கூட இருக்கவங்கள மிஸ்கைட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க வேலை டைமில். வாட் எல்ஸ் கேன் ஐ டெல் யூ? ஸோ ஜஸ்ட் டு ரீகேப், உங்கள் சிவி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும், லிங்க்டின் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்ல. பட் கொஞ்சம் அதாவது கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் மெயினாக. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்கள் பெர்செப்ஷன். ஹவு டு பீப்புள் பெர்சீவ் யூ? அதனால் நீங்கள் வந்து ஒருத்தரை பார்க்கும்போது இம்மீடியட்டாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கே யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, 1 year கோர்ஸ், 1 year தானே ஜென்ரலாக இங்கே கோர்சஸ் எல்லாமே 1 year தானே. உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ ஆரம்பிக்கணும், லிட்ரலி இப்போ ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வேலை தேடுறது, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடினீங்கன்னா இட்ஸ் டூ லேட். 3 monthsக்கு முன்னாலே வந்து, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த 2 year வீசா இருக்குல்ல வச்சு இன்னும் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா இங்கே வந்து இல்லைன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாலாம் அவ்வளோ சீக்கிரம் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரியலாகவே ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தே வில் டூ, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணுறது வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் டாக்கிங் டு பீப்புள், அதாவது லைக் மைண்டட் பீப்புள் கிட்ட இல்லை இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் ஏன்னா இப்போ எக்கானமி வந்து இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது யூகேல. பட் April of next year is when we are expecting. போன வாரம் கூட எங்களுக்கு எங்கள் கம்பெனி ஆப்வியஸ்லி we do a lot of work. HMRCலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ தான் புது கவர்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து திங்ஸ் வில் கெட் பெட்டர். அந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கணும்னா லிட்ரலி ஜனவரி, இன்ஃபேக்ட் டிசம்பர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். யூனோ அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒருத்தர் இருக்காரு, இஸ் வெரி குட், நம்ம வந்து அவரை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா சில இடத்துல வந்து வேலையே இல்லைனாலும் க்ரியேட் பண்ணுவாங்க நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால். ஸோ நீங்கள் செட்டில் ஆகுங்க. ஹோம் சிக்னஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் இந்த விஜய் சொன்ன மாதிரி இந்த வின்டர் வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் டார்க் ஆகிடும். எப்பயுமே ஈரமாக இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. பட் ஆனால் கோல்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள் எனர்ஜியை வந்து எப்படி நெக்ஸ்ட் ஏப்ரலில் ஒரு நெக்ஸ்ட் செப்டம்பரில் எப்படி நீங்கள் எந்த வேலையில் லேண்ட் ஆகணுன்றது வந்து இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பித்தாதான் கரெக்ட். இப்போ எல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்டர்நெட்டில். எவ்வளோ ஒரு டாபிக் மறந்துட்டேன், ஜென்ஏஐ. எவ்வளோ பேர் ஜென்ஏஐ, சாட் ஜிபிடி எவ்வளோ பேருக்கு தெரியும்? என்னங்க இவ்வளோதானா? வெரி இம்பார்ட்டண்ட். எல்லா ஃபீல்டுமே போய் படிங்க. ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது பண்ணுங்கள். கெட் அ யுடெமி மாதிரி ஒரு டூலில் போயிட்டு சர்டிஃபை பண்ணுங்கள். ஈவன் அட்லீஸ்ட் பேசிக்ஸ். ஜென்ஏஐ யார் ஜாபையும் எடுக்க போகிறதில்ல. நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், யாரோ பயம்படுத்துகிறாங்க ஐயோ வேலை போயிடும்னா, நீங்கள் இன்னொரு லெவல் எலிவேட் ஆவீங்க, அவ்வளோதான். பட் ஆனால் அது தெரியலன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம். நீங்கள் எந்த கெரியருக்கு போனாலும் தே வில் ஆஸ்க், ஜென்ஏஐ பற்றி என்ன தெரியும், வாட் இஸ் யுவர் வியூ, என்ன பண்ணியிருக்கீங்க, சின்ன பிஓசி பண்ணுங்கள். அதுக்குன்னு சாட் ஜிபிடின்னு பண்ணுறது, அதனால தான் ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறேன். சாட் ஜிபிடி இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். பட் மொத்த விஷயங்கள் ஆட்டோமேஷன், அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் இது மாதிரி. ஸோ அது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பொருந்தும். இப்போ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பின்னால் யாராவது இருந்தாங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஜென்ஏஐ எப்படி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். 90% உங்கள் பேங்கிங் கான்ட்ராக்ட் எல்லாம் இப்போ ஜென்ஏஐ ஜென்ரேட்டட் தான். இப்போ அந்த லாங்குவேஜ் மாடல் வந்து ஃபுல்லாக கற்றுக்கும். ஓகே, லோன் அக்ரிமெண்ட் வந்து முன்னெல்லாம் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஜென்ரேட் பண்ணுவாங்க, இல்லை கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதனால் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அது காமன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருப்போம். என் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஐடியில் தான் இருக்காங்க. அவங்களும் 24 years இருக்காங்க. அவங்க வந்து இஸ் அவுட் அண்ட் அவுட் டெக்கி. ஸோ இங்கே இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் யாராவது இருக்கிறாங்க, AWS டேட்டாபேஸ் ப்ளூவில் இருக்காங்க அவங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க. ப்ளீஸ் ரீச் அவுட். முக்கியமாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்காக இதே குரூப்லேயே இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியும் லுக் அவுட் சைட். அது சிவா சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது யூனிவர்சிட்டிஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. தேங்க்யூ.